ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்விட் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்துக்கு தீங்கு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பேர், மது அருந்து விட்டு வாகனம் ஓட்டாதீர். இந்த மாதிரி எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு இருக்கு. சும்மா குடிச்சிட்டு வந்துட்டு என்ன டார்ச்சர் பண்றியா? வீட்டு கடையில எவையா கட்டுவா? என்ன நீ பண்ணுவ? நான் இப்படிதானே இருப்பேன். எனக்கு குடிக்கிறதா இதுவா இருக்குது. நீங்கெல்லாம் கண்ணுக்கே தெரியல. எதுக்கு நீ எல்லாம் வந்து இது பண்றீங்க? நான் இப்படிதானே இருப்பேன். போங்க நீ. வீட்டு கடை அதிகமாக போச்சுடா. நீ ஸ்கூல் போகிறத நிறுத்திட்டு சம்பாதிக்க போடா ப்ளீஸ். பேங்க்காரன் இன்னைக்கு வந்து எல்லாரையும் அசிங்கப்படுத்திட்டான்டா. ஒரே அசிங்கமாக போச்சுடா. ப்ளீஸ்டா, நீ தான்டா சம்பாதிக்கணும். நீ மட்டும் சம்பாதிக்கலன்னா எல்லாரும் தூக்க மாட்டிக்கணும்டா. என்னால் சரியாக ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. ஒரு சைடு எங்கள் அம்மா நீ படிக்க இடந்துட்டு போய் வேலை செய்யுன்றாங்க. இன்னொரு சைடு நான் படிக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேன். இப்போ நான் படிக்க இருந்துட்டு இது பண்ணால் கூட என்னோடய ஃப்யூச்சர் கெட்டு போகும். ஸோ நான் கடைசியாக எடுத்த முடிவு படிப்பு. என்னால் கான்சன்ட்ரேட் பண்ணவே முடியல. நான் டைவர்ட் பண்ணதுக்கு நான் யூஸ் பண்ண எக்யூப்மெண்ட் தான் ஃபோன். அப்போ தான் இன்ஸ்டாகிராமில் நான் ரீல்ஸ் பார்க்க ஆரம்பித்தேன். அப்போ ரீல்ஸ் பார்க்கும்போது தான் இந்த ரீல் எனக்கு சஜஸ்ட் ஆச்சு. இந்த ரீல் எனக்கு ரொம்ப மோட்டிவேட் பண்ணிச்சு. நான் டெய்லியும் ஃபாலோ பண்ணலாமான்னு யோசிக்க மட்டும் வச்சுது. இதை ஃபோன்லேயும் இவ்வளோ நல்லது இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது. அப்போ தான் நான் ஒன்று யோசித்தேன், இது டெய்லியும் ஃபாலோ பண்ணால் நம்மளுக்கு எல்லாமே நடந்துரும்னு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நடந்தது. என்னன்னு தெரியலடா, இப்போ கொஞ்ச நாளாகவே முன்னாடி மாதிரி இல்லாமல் இப்போ எல்லாமே நம்ம வீட்டில் நல்லதாகவே நடக்குது.